பிதாச்சுதன் பரிசுத்தாவியன சிலுவை அடையாளத்தை சஞ்சு சாம்சன் வரைந்தபோது சிலர் நினைக்கக்கூடும், என்னடா இவர் மதத்தை அனைவருக்கு முன்னிலே காண்பிக்கின்றார் என்று. உண்மையிலேயே அவருடைய நிலையை அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும், அந்த நிலையை எதிர்நோக்கியவர்களுக்குத்தான் புரியும் ஏன் அப்படி அவர் செய்திருக்கக்கூடும் என்று. அவர் மதத்தை அங்கே பரப்பவில்லை, மாறாக அனைத்து நம்பிக்கைகளும் கைவிடப்பட்ட போது கடைசி புகலிடமாக அவர் தான் நம்புகின்ற கடவுளை அவர் தான் நினைத்திருந்தார். அவர்தான் கடவுள்சையாக அங்கே தான் புகலிடம் சென்றிருப்பார். இது ஒரு இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் அனைவருமே எம்மை கைவிடுகின்ற போது நாங்கள் செல்கின்ற இடம்தான். அதனைத்தான் சஞ்சு சாம்சன் செய்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் ஒரு ஸ்பெஷல் பிளேயர். பல ஆண்டுகளுக்கு, ஒரு தசாப்தத்திற்கு முன்பாகவே அவரை பற்றி பல பேச்சுக்கள் அடிபட்டன. ஆனால் அவரும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவரும் தன்னுடைய பங்குக்கு ஸ்கோரை அடித்து பார்த்தார். ஆனாலும் இந்திய அணியை பொறுத்தவரையிலே வட இந்தியர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சஞ்சு சாம்சன் நேற்று உதித்த சில்லறைகளுக்கு முன்பாக எல்லாம் தன்னுடைய இடத்தை பறிகொடுக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் அதனையிட்டு கோவப்படாமல் அந்த ஆதங்கங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு, எப்படியேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விடாதா, கடைசியாக ஒரு வாய்ப்பு என்னை நிரூபிப்பதற்கு கிடைத்து விடாதென்று அவர் அந்த ஏங்கிய ஏக்கங்கள் எல்லாம் கடைசியிலே அந்த உணர்வுகளாக, உணர்ச்சி பிளம்புகளாக வெளிவந்தன. அதுதான் முதலிலே அவர் செய்தது. ஆண்டவரே, நான் உம்மை நம்பினேன். கடைசியிலே அவர் அதற்கான முதல் அந்த அஞ்சலியை செய்தார். அந்த கடவுளுக்காக அவர் அந்த பிரார்த்தனையை ஒப்பு கொடுத்தார். உண்மையிலேயே அதுதான். ஏனென்றால் பலருக்கு இன்று திறமைகள் இருக்கின்றன, பலருக்கு அவர்களுக்கு ஸ்கில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு சரியாக அமைவதில்லை. ஆனால் கிடைத்தாலும் அதனை பறித்து விடுகிறார்கள். அன்றேல் தகுதியில்லாதவர்கள் முன்னிலையிலே அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள். இப்படியாக இந்த உலக நியதி நடந்து கொண்டிருக்கின்ற போது சஞ்சு சாம்சன் அடைந்த அந்த வெற்றியை பார்க்கின்ற போது எமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. நாம் ஜெயித்தது போன்ற ஒரு உணர்வு எமக்குள்ளே ஏற்படுவதற்கு காரணம் அதுதான். ஏனென்றால் அவர் அந்த டக் அவுட்டில் இருந்து ஏனைய வீரர்கள் விளையாடும் போது அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது மிகவும் பரிதாபம் இருக்காடே, நான் எவ்வளவு திறமையானவன், நான் எவ்வளவு சிறப்பாக அடிக்கக்கூடியவன் பாருடா, இவர் விளையாடுகிறார் என்ற அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஏக்கம் இருந்திருக்கும். ஆனாலும் அதனை வெளியே காண்பிக்காமல், அதாவது ஒரு வார்த்தைகளை கொட்டி தீர்க்காமல் கூலாக காமாக அதனை கடந்து போயிருந்தார். உண்மையிலேயே அந்த மாதிரியாக ஒரு வீரர், அது வயதோடும் அனுபவத்தோடும் அதாவது இதுவும் கடந்து போகும், எனக்கும் ஒரு சான்ஸ் வரும். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்வது இதுதான். வாழ்க்கையிலே எமக்கு எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கும், எம்மிடம் பல ஸ்கில் திறமைகள் இருக்கும். ஆனால் இறுதி வரைக்கும் அந்த நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது. எதையும் இழந்து விட்டாலும் அந்த நம்பிக்கையை நாம் இழந்து விட்டோம் என்றால் அனைத்துமே போய்விடும். ஆகவே இறுதி கணத்திலே அதாவது வாழ்வதற்கு ஒரு துளிதான் சான்ஸ் இருந்தாலும் அந்த சான்ஸை வருமென்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும். சஞ்சு சாம்சன் அடைந்த அந்த வெற்றி இன்று எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. இன்று எல்லோரும் போற்றி புகழுகிறார்கள் அவரை. ஆனால் அவர் கடந்து வந்த அந்த பாதைகள், வழிகளை பார்க்கின்ற போது அவர் அடைந்த வெற்றியை ஒரு சாதாரணமான எம்மை போன்றவர்கள் கொண்டாடுவதற்கு காரணம் அவர் உண்மையிலேயே கடந்து வந்த போராட்டங்கள் தான். வெற்றி என்பது சுலபமாக கிடைத்துவிட்டால் அனைவருக்கும் அதன் பெருமதி தெரியாது. ஆனால் வெற்றி பல போராட்டங்களுக்கு பின்னர் வருகின்ற போது அது உண்மையிலேயே பலருக்கு ஒரு பாடமாகவும் அமைந்து விடுகின்றது. சஞ்சு சாம்சனின் அந்த போராட்ட குணம், இடைவிடாது நம்பிக்கை, கடைசி வரை அவர் கொண்டிருந்த அந்த உறுதிப்பாடு அனைத்துமே இன்று அவருக்கு புகழ் மாலைகளை சூடிக்கொண்டிருக்கின்றது.